சில விஷயங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டாகவே நடக்குது இப்போது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா. அண்ட் ஒரு பயம் இல்லாத காரணத்தினாலும் நடக்குது அப்படின்னு சொல்ல முடியுது. நான் கேரளாவில் ஒரு வீடியோ பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஒரு பையன் அந்த கேஜிஎஃப் மூவியோட அந்த மாடலில் பிரின்சிபலை வந்து மிரட்டியிருக்காரு போய். whenever a crime is happening, women menன்றது பாரபட்சமே ஃபஸ்ட்டு கிடையாது. க்ரைம்னா அது க்ரைம், அதில் வந்து விமன் மென் அப்படிங்கிற அக்யூஸ் தான். இன்றைக்கி ஒரு ஸ்கூலில் மூடி மறைக்கப்பட்ட சில விஷயங்களால் தான் இன்றைக்கி நிறைய ஸ்கூல்ஸில் அந்த பேட்டர்ன்ஸில் மூடி மறைக்கலாம் அப்படிங்கிறது வந்து தெரிய வந்தது. அவுட் சைட் ஸ்டேட் பீப்புள் முக்கியமாக வந்து வராங்க உள்ளுக்குள்ளே. வரும்பொழுது அவங்க ஒரு க்ரைம் பண்ணுறாங்கன்னும் போது பண்ணிவிட்டு தே ஆர் ஜஸ்ட் அப்ஸ்காண்டிங். அவங்கள ட்ரேஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 6-7 months ஆகும். இம்மீடியட்டாக உன்னால் எதுவும் பண்ண முடியலையா, உடனே அப்பாவுக்கு கால் பண்ணு, பக்கத்தில் இருக்க பிசிஓலேருந்து அப்பாவுக்கு கால் பண்ணு, இல்லையா உன்னோட டீச்சர்கிட்ட போய் நின்று அப்பாவுக்கு கால் பண்ணு. அப்படி அவங்களும் வந்து உனக்கு எதுவும் இது பண்ணலையா, உனக்கு யார் நம்பிக்கையாக இருக்காங்க, உன் ஃப்ரெண்ட்ஸு, வெயிட் பண்ணு. பின் பேன் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். எஸ், ஒன்ஸ் அகேன் உங்களை எல்லாருமே சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. நீங்கள் நம்ம கூட பார்த்தீங்கன்னா அந்த ஹைகோர்ட் ஃபார்மர் லாயர் நம்மளோட ஸ்ரீ கீர்த்தனா இருக்காங்க. நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டு யூ. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டு யூ என்னன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு கண்டினியூஸாக சைல்டு அப்யூஸுங்கிற கேஸ் வந்துட்டு அதிகமாகவே நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு டைம் வந்துட்டு சென்னையில் பேசிட்டு இருந்தாங்க, சென்னை வந்துட்டு ரொம்பவே ஒரு சேஃபஸ்டான ஒரு பிளேஸ், உமன்ஸ்க்கு வந்துட்டு இன்னும் சேஃபஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ தொடர்ந்து சமீபத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா இன்சிடென்ட்ஸையும் பார்த்தா as in if ஒரு அட்வொகேட்டாக நான் உங்ககிட்ட கேட்கல, as ஒரு உமனாக நான் உங்ககிட்ட கேட்குறேன், do you feel safe and secure in Chennai, in Tamil Nadu? So what is your opinion in that? சேஃப் அண்ட் செக்யூர்ட் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டாகவே நடக்குது இப்போது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா. அண்ட் ஒரு பயம் இல்லாத காரணத்தினாலும் நடக்குது அப்படின்னு சொல்ல முடியுது. டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் லைக் யூ மீன் வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ், அது ரொம்ப கல்ச்சர்ஸ்ன்னு மட்டும் சொல்ல முடியாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிவிஸ் மீடியாஸோட இன்ஃப்ளூயன்ஸாலேயே வந்து நிறைய க்ரைம்ஸ் நடக்குது. சினிமாஸ் இதனாலே நிறைய க்ரைம்ஸ். இன்றைக்கி ஒரு 14-year-old பாய் வந்து அவனோட கூட படிக்கிற பொண்ணு அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது நான் கேரளாவில் ஒரு வீடியோ பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஒரு பையன் அந்த கேஜிஎஃப் மூவியோட அந்த மாடலில் பிரின்சிபலை வந்து மிரட்டியிருக்காரு போய். நீ என்னை வந்து எப்படி இந்த ஸ்கூல்லேருந்து வெளியே அனுப்ப நான் பார்க்குறேன், நீ வெளியே வந்தேன்னா ஐ வில் டூ சம்திங் டு யூ அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் மிரட்டுறாரு. அந்த வீடியோ வந்து ஃபுல் ஆஃப் சேனல்ஸில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. நாளைக்கு இந்த மாதிரி ஓப்பனாக பப்ளிஷ் பண்ணும்போது நாளைக்கு மற்ற குழந்தைங்க வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நியூஸஸை பார்க்கும்போது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. அண்ட் இதனால் சென்னை வந்து சேஃபஸ்ட் பிளேசஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம 90s இருந்த வரைக்கும் ஓரளவுக்கு சேஃபஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ க்ரைம்ஸ் வெளியே தெரியல. இப்போ மீடியா இருக்கிறதுனால உடனே we are getting all the crimes out. எங்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக தெரிஞ்சிருது. பட் அப்போ வந்து நம்மளுக்கு கேமராஸ் இல்லை, மீடியாஸ் அந்த அளவுக்கு இல்லை, இன்டர்நெட்ஸ் இல்லை, வெறும் நியூஸ் சேனல்ஸ் தான். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கம்மியான க்ரைம் ரேட்ஸ் தான் வெளியே தெரிஞ்சுது. அண்ட் இப்போ இன்னொரு விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நடக்கிறது. அவுட் சைட் ஸ்டேட் பீப்புள் முக்கியமாக வந்து வராங்க உள்ளுக்குள்ளே. வரும்பொழுது அவங்க ஒரு க்ரைம் பண்ணுறாங்கன்னும் போது பண்ணிவிட்டு தே ஆர் ஜஸ்ட் அப்ஸ்காண்டிங். அவங்கள ட்ரேஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 6-7 months ஆகும். அதுவும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் த லெவல் ஆஃப் ஹையஸ்ட் கைண்ட் ஆஃப் க்ரைம்ஸ். ஒரு சின்ன குழந்தைய வந்து ரீசெண்டாக திருப்பூரில் நான் இந்த நியூஸ் வந்து 2 days முன்னாடி இந்த போக்சோ கேஸ் நாங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தோம். திருப்பூரில் வந்து விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ஒரு வெளி மாநிலத்தவர் வந்து ஒரு 10x10 ரூம்குள்ளே வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. ஏதோ அந்த குழந்தைய பண்ணுறதுக்காக. அந்த தூக்கிட்டு வந்தவரோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 17 years. யா, அந்த மாதிரி ஒரு 4 பேர் எதுக்காக அங்கே வந்து வேலை செய்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ அந்த குழந்தைய வந்து பார்த்த அந்த குழந்தையோட ஃப்ரெண்டு போய் சொல்லி அவங்க பேரண்ட் வந்து இமீடியட்டாக ரஷ் பண்ணி அந்த குழந்தை வெளியே கொண்டு வந்து அவங்கள அடிக்கிறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. போலீஸ் வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க போக்சோவில். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது க்ரைம்ஸ் வெறும் இங்கே இருக்கவங்களால மட்டும்தான் நடக்குது. அதனால தான் சென்னை சேஃப் கிடையாது, அன்சேஃப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் கம்மிங் ஃப்ரம் அவுட் சைட் அண்ட் தே ஆர் டூயிங் திஸ் வெரி கட்ஃபுல்லி. அண்ட் அதோட வந்து அப்ஸ்காண்ட் ஆகிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு வந்து வந்திருக்கு.
ஸோ இப்போ வந்துட்டு அதிகமாக நம்ம சென்சஸ் எடுத்து பார்த்தோம்னா as per to you லைக் வெளிமாநிலத்துலேருந்து வரவங்க நம்ம அவுட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து வரவங்க தான் இந்த மாதிரி அதிகமாக தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இல்லை அந்த மாதிரி மட்டுமே நம்ம சொல்லிட முடியாது இல்லையா. ஏன்னா ஒரு சாரார் வந்து நம்ம இங்கே இருக்கிறவங்களும் அது பண்ணுறாங்க, அதுக்கான இன்ஃப்ளூயன்சஸும் நிறைய இருக்குது. வெளி மாநிலத்தவர்களும் அது அதாவது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணிட்டு அவுட்சைடர்ஸ் பண்ண மாதிரியும் கவர் அப் பண்ணிக்கிறாங்க. இல்லை இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டில் சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கோயில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், கோயிலையும் சேஃப்டி இல்லை. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் போனால் அங்கேயும் சேஃப்டி இல்லை. சரி ஓகே, நம்ம ஒரு ட்ராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்னா பஸ் ஸ்டாப்லேயும் சேஃப் இல்லை. இதெல்லாம் தாண்டி நம்ம ஸ்கூல் எதுக்காக போவோம்? படிக்கிறதுக்கு. ஸோ அங்கேயும் இந்த மாதிரி ஒரு அப்யூசஸ் எல்லாம் நடந்துச்சுன்னா, ஸோ வாட் ஆம் ஐ சப்போஸ் டு ஆஸ்க் யூ லைக் இஸ் இட் சேஃப் பிளேஸ், இஸ் இட் கோயிங் குட்? பட் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரிஜின் எங்கேருந்து ஆகுது, அதுதான் என்னோட கேள்வி. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போ ஒரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மீடியாஸ்லேருந்து தான் ஆரம்பமாகும். புரியுதுங்களா? ஐம் சாரி டு அஃபெண்ட், பட் இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு 14 இயர் 15 இயர் குழந்தைங்க வந்து பார்க்கும் பொழுது அவங்களோட இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இப்போ இருக்கிற சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கிற மூவிஸாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் வந்து ஒரு செட் ஆஃப் திங்ஸ் வந்து அவங்களுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அப்போது அந்த 17, 16 இந்த டீன் இயர்ஸில் வந்து என்ன ஒரு ஹார்மோன் க்ரோத்ஸ் அப்போ தான் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும். கோபங்களும் எக்ஸ்ட்ரீமாக வரும், பாசமும் எக்ஸ்ட்ரீமாக வரும். நிறைய பேருக்கு அந்த டைமில் தான் அந்த பப்பி லவ் இந்த விஷயங்களும் நடக்கும். சைக்கலாஜிக்கலாகவே வந்து பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் அவங்க குழந்தைங்க கிட்ட ஒரு 10 இயர்ஸ்லேருந்தே ஒரு குழந்தைங்களுக்கான டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ என்னோட அப்பாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 hours பேசுவாங்க. 10th நான் படிக்கும்போது டெய்லி 2 hours நைட் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி பெட் டைம் ஸ்டோரிஸ் எல்லாம் சொன்னது கிடையாது. எங்கெங்கே எந்த மாதிரி க்ரைம்ஸ் நடக்குது, எப்படி ஒரு கேர்ள் சைல்டாக உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு இப்போது இம்மீடியட்டாக உன்னால் போலீஸ் கூப்பிட முடியலையா, இம்மீடியட்டாக உன்னால் எதுவும் பண்ண முடியலையா, உடனே அப்பாவுக்கு கால் பண்ணு, பக்கத்தில் இருக்க பிசிஓலேருந்து அப்பாவுக்கு கால் பண்ணு, இல்லையா உன்னோட டீச்சர்கிட்ட போய் நின்று அப்பாவுக்கு கால் பண்ணு. அப்படி அவங்களும் வந்து உனக்கு எதுவும் இது பண்ணலையா, உனக்கு யார் நம்பிக்கையாக இருக்காங்க, உன் ஃப்ரெண்ட்ஸு, வெயிட் பண்ணு. ஸோ நீ வரல இந்த 10 minutes 15 minutesனா வீட்டுக்கு நீ அந்த டைமில் உன் ஆட்டோமேனோட வரல அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்சிடும் சம்திங் ஹேஸ் ஹேப்பன், குழந்தை வரல. ஸோ இம்மீடியட்டாக நாங்கள் ரஷ் பண்ணிவிடுவோம். உனக்கு சேஃபஸ்ட் பிளேஸ் எதுன்றத நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் சிட்டாடல்னு ஒரு சீரீஸ் பார்த்துருப்பீங்க, சமந்தாவோட சீரீஸ். அதில் வந்து அந்த கேர்ள் சைல்டுக்கு அவங்க ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாட் இஸ் ஆல் குட், வாட் இஸ் ஆல் பேட், வாட் இஸ் த கோட் வேர்ட்ஸ், வாட் இஸ் திஸ் தட், இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இப்போ நம்ம சொசைட்டி. இல்லை இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலி எனக்கு நான் சொல்கிற ஒரு கோட் வேர்டு எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, as if someone is in emergency for females, if they can do like this itself, it's a code word. Yes, code word மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. yeah, that is also another thing. ஆனால் இப்போ நிறைய வந்து உங்களுக்கு இதுவும் இருக்குது, பாசிட்டிவ் சைட்ஸும் இருக்குது, அதுக்கான கான்ஸும் இருக்குது, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நிறையா இருக்குது. விமென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்டிம் ஃபெமினிசம் இருந்துச்சு, நிஜமாவே அது இருந்துச்சு. இல்லை அது இன்னும் இருக்கு, பட் ஸ்டில் அதை வேற மாதிரி மாற்றிட்டாங்க. நெகட்டிவ் ஃபெமினிஸ்டிக் அப்ரோச்சாக அது மாறிடுச்சு. எல்லாத்துக்கும் வந்து ஏதோ ஒரு ஓகே இவங்க நம்மளை வந்து இந்த மாதிரி பேசிட்டாங்கன்றதுக்காகவே சில பேர் வந்து அட்வர்ஸ் ரியாக்ஷனில் அவங்க மேலே கேஸ் போடணும் அப்படின்றது எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி திங்ஸும் இப்போ நடந்துட்டுருக்கு நம்ம சொசைட்டியில். ஒரு டிவிசி எக்ஸாம்பிள் நம்ம ஃபேமிலி லா கோர்ட் லாயர். ஸோ ஒரு டிவிசி ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஜமாக ஃபைல் பண்ணுறது நிறைய கேசஸ் இருக்குது. ஆல்மனிக்காக பண்ணுறதும் இருக்குது. சில கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனிட்டி இருக்கும், பட் சில கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்டாக இருக்கும். ஒன்றுமே நம்மளுக்கு வந்து அதில் ஏன் இப்படி பண்ணணுன்ற மாதிரி நம்ம யோசிப்போம். இல்லை இந்த ஃபெமினிஸ்ட்டை பற்றி நீங்கள் பேசுனீங்கல்ல, எனக்கு அதில் ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ வந்துட்டு மேபி டு பி ஆனஸ்டாக சொல்ல போனால் எல்லா சட்டமும் எல்லா ஆக்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெண்களுக்காகவே ஏதோ கிரியேட் பண்ண மாதிரி இருக்கு, ஆண்களுக்காக ஆல்மோஸ்ட் சட்டமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, ஆண்களுக்காக சட்டமே இல்லை அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போ நாங்கள் டிவிசிக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் பண்ணுற கேசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மென் சைடில் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் கேசஸும் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த மாதிரி கேசஸ்ன்றது நம்மளுக்கே தெரியும். அண்ட் விமனுக்கு இப்போது நம்ம பெங்களூரில் அந்த கேஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கேசஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உண்மையான விக்டிம் மென் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு மென் எந்த அளவுக்கு விமன்னா அதில் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சில ஃபேமிலி கேசஸில் நீங்கள் அந்த 4 வால்ஸ்குள்ளே போய் பார்த்தா தான் என்ன நடக்குது அப்போ கூட உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாது.
பிகாஸ் ஹூஸ் ஈகோ பட் இஸ் ஸ்டில் நீங்கள் அந்த ஹையஸ்ட். பெங்களூரு கேஸ் சொன்னதுனால நான் சொல்கிறேன். பட் அந்த அதில் இருக்கிற விக்டிம் வந்துட்டு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, க்ளோஷரே கொடுத்துட்டாரு. திஸ் இஸ் வாட் ஹேப்பன் இன் மை லைஃப், நான் இதனால தான் இதனால தான் ஐ டோன்ட் வாண்ட் மூவ் ஃபார்வர்ட்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இட் டுக் சோ லாங் டைம். அதுக்கப்புறமா தான் அந்த what are all the evidences he had for that case? அவர் தான் விக்டிம் அப்படின்றதுக்கான இப்போ அவங்க வைஃப் ஒரு சார் ஒரு ஃபேமிலி கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே சார் ஓப்பனாக ஒரு டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க, ஒரு ஜிடபிள்யூபி கஸ்டடி கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேஷன் ரைட்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு டிவோர்ஸ் கேஸில் இத்தனை கேஸ் இருக்குது சார். அது ஓகேங்களா? இப்போ எல்லா கேஸும் அவங்க ஒய்ஃபே அவர் மேலேயும் போட்டுற முடியாது. அவரும் வந்து அவருக்கான லாயர் வச்சிருப்பாரு, அவங்களுக்கான செட் ஆஃப் நியாயம் வந்து அங்கே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இல்லைன்னா அவர் அப்பீலும் போயிருக்கலாம். அண்ட் மோர் ஓவர் வந்து யாருமே ஒருத்தவங்களை ப்ரெஷர் பண்ணி, எந்த ஜட்ஜும் சரி எந்த ஒரு அட்வொகேட்ஸும் சரி ப்ரெஷர் பண்ணி நீங்கள் இந்த பர்சன்டேஜ் வந்து உங்கள் ஒய்ஃப்க்கு கொடுத்தே ஆகணும், நீங்கள் இந்த சேலரி வாங்கினாலும் இதை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. தேர் இஸ் a law for that which is இல்ல. அது நம்ம இப்போ சமீபத்துல பாக்குறோம், ஒரு சில ஜட்ஜஸே வந்துட்டு கேக்குறாங்க, எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு காசு வேணும், எதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பட் ஸ்டில் அப்போ ஆன் தி டிமாண்ட்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது ஆஸ் அ அட்வொகேட் ஆஸ் அ லாயர், இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு அந்த கேஸை எடுத்துட்டு மெஜிஸ்ட்ரேட் கிட்ட போகும்போதே அவங்க இப்போ ஒரு லாயருக்கே புரியாதா இவங்களுக்கு ஏன் இவ்வளோ காசு வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஏன் அந்த டிமாண்ட் ரிக்வெஸ்ட்டே வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட். சார் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார். ஒருத்தர் நார்மலாக ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு, அவர் வந்து 40,000 தான் சம்பாதிக்கிறாரு. ஆனால் அவங்க ஒய்ஃப் ஆலிமோனி எவ்வளோ ஃபைல் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ? ஒரு 1,00,000 ரூபா. 1 லட்சம் மந்த்து கேட்கல சார். சில பேர் ஃபுல் செட்டில்மெண்ட் மேபி இன்னும் ஒரு ஃபார் லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அது குழந்தை இருந்துச்சுன்னா மேபி 1 crore வரைக்கும் போகலாம், இல்லை வந்துட்டு ஒரு 50 lakhs 10 lakhs டிபெண்ட்ஸ். ஓகே சார். குழந்தையும் இல்லை, நான் உன் மேலே எந்த கேஸும் போடக்கூடாது, நீ அதனால எனக்கு செட்டில் பண்ணிடு அப்படின்னு 2.5 crores கேட்குறாங்க சார். ஒரு 40,000 சம்பாதிக்கிற, ஒரு வீடு கூட இல்லை, ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் லைஃபு, ஒரு இஎம்ஐயில் ரன் பண்ணிகிட்ருக்க ஒரு பர்சன். அந்த பர்சனை இன் அண்ட் அவுட் வந்து உனக்கு தெரியும். நீ வந்து எதுக்காக அந்த பர்சன் வேணான்னு சொல்லிட்டு ரீசன் போகிறேன்னா, ஹீ இஸ் ஏர்னிங் வெரி மினிமல். இந்த ரீசன் சொல்லிட்டு யூ ஆர் கோயிங் அவுட் ஆஃப் அவே ஃப்ரம் ஹிம், பிரேக் பண்ணிட்டு போகிறீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை. ஆனால் யூ வாண்ட் 2.5 crores as an alimony. அதில் வந்து நீங்கள் நெகோஷியேட் பண்ணுவீங்க 2 crores வரைக்கும். இஸ் இட் அ குட் வே, குட் அப்ரோச் நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. பட் அந்த தைரியம் எங்கேருந்து வருது? தட்ஸ் வாட் மை கொஸ்டின். இட்ஸ் ஆல் அபவுட். அப்போ உங்களுக்கு அலிமனி குடிக்கிறதுனால தான் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டிமாண்டே பண்ணுறீங்க. இல்லை மேபி வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு இதுவே இல்லைன்னா இப்போ நான் இஷ்டப்பட்டா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தா. சார் ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன், இன்னொரு கேசஸும் இருக்குது சார். வந்து கல்யாணம் பண்ணுவாங்க, மேரிட்டல் அப்யூசஸ் எல்லாமே பண்ணுவாங்க, அவங்க ஒரு பவரில் இருக்காங்க, அவங்களே அட்வொகேட்டாக இருக்காங்க, அண்ட் அவங்க ஃபாதர் வந்து போலீஸாக இருக்காங்க, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, உன்னால் என்னென்ன பண்ண முடியும், குழந்தையும் கொடுத்துட்றாங்க, கொடுத்துட்டு அந்த விமனை வந்து உன்னால் என்ன பண்ணிட முடியும். பட் தட்ஸ் வாட் மை கொஸ்டின் இஸ் ஆல் அபவுட். இல்லை சார், முக்கியமான கேசஸ் எல்லாத்துலேயுமே கொஸ்டின்ஸை விட ஈகோ தான் சார். இட் ஸ்டாண்ட்ஸ் ஹையர். ஹியூமன் நேச்சர் வந்து ஈகோ தான். அந்த ஈகோ வந்து எவ்வளோ உங்களை ப்ரெஷர் பண்ணி ஹை லெவல் கூட்டிகிட்டு போதோ, நீங்கள் அந்த லெவலில் உங்களோட அட்மோஸ்ட் ப்ரெஷரை உங்கள் பியர் மேலே போஸ்ட் பண்ணுறீங்க. அவங்க இப்போ வந்து எல்லாருக்கும் இந்த கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பிஹேவியர் இருக்குது சார், இந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர். அது வந்து கோட் பண்ணியிருக்காங்க வேறு. இந்த பிஹேவியரை வந்து எதுனாலும் நார்சிஸ்டிக் பிஹேவியர் அப்படின்னு ஒரு விமனும் சரி மென்னும் சரி ஈச் அதர் அதை வந்து வச்சுக்கிறாங்க. இப்போ இன்னொரு வேர்ட் ஒன்று யூஸ் பண்ணுறாங்களே, டாக்ஸிக். யா, டாக்ஸிக் இஸ் த மோஸ்ட் used word in every sentence ன்னு கூட சொல்லலாம். No, actually if I'll ask you who is calling and if I'm asking you who is calling itself, that's itself a toxic. நீ எப்படி என்கிட்ட கேட்கலாம்? அதே மாதிரி நீங்க ஒரு விஷயம்னு சொன்னீங்கல்ல, இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ரொம்பவே இப்போ மேபி வந்துட்டு ரொம்ப ஒரு அபியூஸ்க்கு ஆளான ஒரு வைஃபாக இருக்கட்டும், then what does feminist even talks? ஃபெமினிசம்னா என்ன சார்? ஃபெமினிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா empowerment of women where she can stand by own self on a own. See, when it comes to a commitment, ஓகேங்களா, ரிலேஷன்ஷிப்னு வராங்க, மேரேஜ்னு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, சில விமனால வேலைக்கு போக முடியும் ஈவன் ஆஃப்டர் பேபி. சில விமனால் இப்போது வேலைக்கு போக முடியாது, ஏன்னா பேபியோட ஹெல்த் எயில்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கும். மென்னோட லாக்கிங் பாயிண்ட் விமனை எதுனா,
ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா ஓகே அவள் வந்து அடங்கி அந்த குழந்தைக்காக அவள் எல்லாம் கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற வேர்டு தான் சார் அங்கே. ஓகேங்களா? இப்போது நிறைய வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய அட்வான்டேஜஸ் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுடைய மைண்ட் செட் வந்து எப்படி அபேட் ஆயிருக்குன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு அவங்கள வந்து சில விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபேமிலி சைடில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கும் அண்ட் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வந்து மீடியாவில் போஸ்ட் பண்ணதாக இருக்கும். வெரி மச் டாக்ஸிக். அது வந்து டாக்ஸிக்ன்றதை வந்து நீங்கள் அது சொல்ல முடியாது. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மென்டல் டார்ச்சர்னு வேணால் நம்ம சொல்லலாம். அந்த விமென்க்கு அது இருந்திருக்கும். இந்த மாதிரி விமன் கோ த்ரூ பண்ணுறது வந்து டெய்லி லைஃப்பில் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். இப்போ மென்னுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50 மென் சேர்ந்து அதை ஒரு பெருசாக ஆக்குனாங்கன்னா அது ஹோல் கண்ட்ரிக்கே தெரியும். ஆனால் இன்னைக்கு ஒரு விமனுக்கு நடக்குதுன்னும் போது சில இடங்களில் விமன்னே வந்து அடப்போமா இது டெய்லி எங்களுக்கு அவங்க அப்பாவே சொல்லுவாங்க, நாங்கள்லாம் பார்க்காததா, மதர் இன்லா சொல்லுவாங்க, நான் ஃபேஸ் பண்ணாததா நீ இப்போ ஃபேஸ் பண்ணிட்ட, நீ வந்து இப்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு நீ பேசுகிற அப்படின்னு. நீங்கள் வந்து உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி இதெல்லாம் வந்து பார்க்காம ஒரு இடத்துல இருந்து வந்தீங்க. அந்த கிரேட் இண்டியன் கிச்சன் மாதிரி படங்களில் பார்த்துருந்தீங்கன்னா நல்ல எக்ஸாம்பிள் தெரியும். அவங்க மதர் இன்லா ஷீ கேன் குக் அண்ட் அந்த சாதம் வந்து விறகடுப்பில் வடுக்க முடியும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பார்க்குற உங்களுக்கே வந்து கோவம், என்னடா அந்த காலத்து ஆள் மாதிரி விறகடுப்பில் வடிக்கலையா இருக்கும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஃபெமினிசம் அப்படிங்கிறது என்னன்றது இப்போ நீங்கள் உங்களோட கோட்லேயே நான் வைக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். For me, what exactly feminism stands for is, yes, I do agree if someone is abusing you, someone is torturing, you have all the rights to do. As per to the law, you have all the rights. But அதுவே நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த நீங்கள் சொன்னத மாதிரி தான் ஒரு 40,000 சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 2.5 crores அலுமினியா கேட்குறாங்கன்னா தட்ஸ் ராங். ஸோ அக்கார்டிங் டு மீ ஃபெமினிசம் இஸ், இஃப் யூ சே அ வேர்ட், நீங்கள் அதுலேயே ஸ்டாண்ட் பையாக இருக்கீங்களா, யூ ஆர் பர்ஃபெக்ட் ஃபார் தி ஃபெமினிசம். ஆனால் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெமினிசம் என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. கேட்டால் ஐம் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ that what's my point starts. அதே மாதிரி இப்போது நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களோ இல்லையோ மேம், பட் பசங்களுக்கான சட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது சார். பசங்களுக்கான சட்டம், இப்போது பெண்களுக்கான சட்டம் அப்படிங்கிறது ஏன் வந்தது அப்படிங்கிறது ஃபஸ்ட் நீங்கள் யோசிக்கணும். விமன் அப்யூஸ்லேருந்து ஆரம்பித்தது தான் பெண்களுக்கான சட்டம். விமன் அப்யூஸ், டவுரி ஹராஸ்மெண்ட். இப்போ எந்த மென்கிட்டையும் யாரும் டவுரி கேட்கல, புரியுதுங்களா? அதான் அலுமினியம் வருது. இல்லை சார், அது வந்து அதுக்கப்புறம் தானே சார் வருது. மேரேஜ் முன்னாடி என்ன வருது, டவுரின்ற ஒரு விஷயம் தான் கணக்கில் வருது. அண்ட் எந்த மென்னையும் எந்த விமனும் வந்து கேஸ் வெடிச்சு அதெல்லாம் வந்து நியூஸஸ் வரதில்லை. மாமியார் மருமகனை வந்து அடிக்கிற நியூஸஸ் வரல. ஆனால் இதே நியூஸஸ் விமனுக்கு நிறையா வருது. இதே நியூஸஸ் நான் பசங்களுக்கு நடந்தது சொல்லுவா. மாசா சார், மாசா, யா, தட் இஸ் பை த girl herself have done that. வந்துட்டு நடக்குதுதான். இப்ப வந்து அதெல்லாம் நடக்குது சார். பட் when you are asking from the beginning how it has happened, why for women itself, முன்னாடி ஆரம்பத்தில் என் விமனுக்கு மட்டும் இது ஸ்டார்ட் ஆகுது, மென்னுக்கு இல்லை அப்படின்னும்பொழுது இப்போ தான் சார் அந்த கிரைம்ஸ் வந்து இட்ஸ் கெட்டிங் அ வர்ஸ். அண்ட் மென்னுக்கு இல்லாமல்லாம் கிடையாது. whenever a crime is happening, women menன்றது பாரபட்சமே ஃபஸ்ட்டு கிடையாது. க்ரைம்னா அது க்ரைம். அதில் வந்து விமன் மென் அப்படிங்கிற அக்யூஸ்னா அக்யூஸ் தான். நீங்கள் விமனு மென்னு அண்ட் இதில் வந்து ஜுவீனல் அப்படிங்கிறது இப்போது இருக்கிற லாக்கு வந்து கிடையவே கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் த ஸ்டேட்மெண்ட்ஸ், சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் த எவிடன்சஸ் தான் கோர்ட்டு பொறுத்த வரைக்கும். இதுதான் எவிடன்சஸ் பிளேஸ் த வைட்டல் ரோல். இப்போது க்ரைம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மாசா கேஸே சொன்னதுனால சொல்கிறேன், ஏன் அவங்க விமன்ன்றதுனால ஏதாவது ஒரு தண்டனை கம்மி பண்ணாங்களா? ஆனால் இப்போ வந்துட்டு விசாரணையில் தானே போயிட்டு இருக்கு, தண்டனை கொடுக்க விசாரணையில் போதுனாலும் சார் அவங்களுக்கு வந்து கன்விக்ட்ன்றது சொல்லியிருக்காங்க இல்லையா? கன்விக்ட்ன்றது வந்துருச்சு இல்லையா? ஸோ வாட் ஷீ இஸ் கோனா கெட் லைஃப் இன் டைம் இம்ப்ரிசன்மென்ட் ஆர் லைக்? சார் அது வந்து ஜட்ஜ் தான் டிசைட் பண்ண. ஐ எம் நாட் இது. பட் அவங்களுக்கான தண்டனை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமான ஒரு இதுதான். ஒரு க்ரைமுக்கான ஒரு கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக தான் வந்து ஹானரபிள் கோர்ட் வந்து கொடுப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு விஷயம் பண்ணிவிட்டு மென்னாக இருந்தாலும் விமனாக இருந்தாலும் எஸ்கேப் ஆகிடலான்றது வந்து சட்டத்துக்கு முன்னாடி இப்போ கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் எந்த லூப்ஸ் அண்ட் ஹோல்ஸை வந்து யூஸ் பண்ணவே முடியாது சட்டத்தில்.
ஏன்னா இந்த க்ரைம்னா இதுக்கான தண்டனை இதுதான் அப்படிங்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஃப்ரேம் செட்டே இப்போ வந்திருக்கு நம்ம லால. அதனால நோபடி ஹஸ் இந்த நேம்ஸ் ஆர் இந்த பேட்சஸ் கால்ட் விமன் மென் என்ன ஒரு இதில் நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. சரி, ஓகே மேம். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கண்டினியூஸாக நிறைய அப்யூஸு நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும். இதுலேருந்து நம்ம வந்துட்டு நல்ல இன்னும் சரியாக ஒரு சில ஆக்ட்ஸ் எல்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா என்ன மாதிரியான சட்டம் இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஆச்சுன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார், முதல்ல வந்து ஸ்கூல்ஸில் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ஷூர் பண்ணணும் சார். ஸ்கூல்ஸில் நடக்கக்கூடிய க்ரைம்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு ஸ்கூலில் மூடி மறைக்கப்பட்ட சில விஷயங்களால் தான் இன்றைக்கி நிறைய ஸ்கூல்ஸில் அந்த பேட்டர்ன்ஸில் மூடி மறைக்கலாம் அப்படிங்கிறது வந்து தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அவங்க மாட்டுவாங்கன்றதும் அவங்களுக்கு தெரியும், அதுவும் நல்லா தெரியும். when they are doing a crime, first thing ஸ்கூல்ஸை வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். அங்கே நடக்கிற க்ரைம்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்ற ஒரு நம்பர்ஸ் வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஜென்ரல் பொதுவான 100 இந்த மாதிரி இல்லாமல் ஒரு தனி ஒரு இதை அமைச்சு எப்படி விமென்க்கு பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து குழந்தைகள், பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, 2 குழந்தைங்களுக்குமான ஒரு புது கண்ட்ரோல் ரூம்ஸ் வந்து அமைக்கப்படணும். அதில் கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ் பண்ணணும். அண்ட் சிறார்களுக்கான க்ரைம்ஸுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது. அந்த ஜுவேனல் இருக்குது, எல்லா ஆக்ட்ஸுமே இருக்குது. பட் ஸ்டில் இதுக்கான சட்டங்களை வந்து வலுப்படுத்துறதுக்கான தண்டனைகளுக்கும் இப்போ வந்திருக்க அந்த புதிய என்ன சொல்கிறது, ஒரு புதிய அப்கிரேட் பண்ணப்பட்ட இந்த பிஎன்எஸ்எஸ் இதெல்லாமே வந்து வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ அப்படி போக்சோலேயே இப்போ நிறையா வந்து தே ஹவ் மேட் அப்கிரேடேஷன் இன் இது தண்டனைகளில் வந்து அது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கான பாதுகாப்புங்கிறது இப்போ என்ஷூர் பண்ணிகிட்டே வராங்க. டைட் செக்யூரிட்டி. எனக்கு கேட்டால் இந்த ஒரு கண்ட்ரோல் ரூம் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். அது வந்து ஒரு ஃபுல் ஸ்விங்கில் எப்போவுமே இருந்தால் இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த கிட்ஸு. இன்னொன்று, ஸ்கூல்ஸ்லேயுமே வெளியே குழந்தைகள் எப்படி தங்களை தாங்களே வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து இன்னும் அதிகமானால் it will be much useful for the kids. Like good touch, bad touch. Good touch, bad touchன்றதெல்லாம் வந்து சார் அது எல்லாருக்கும் தெரியுது. இப்போது எல்லா கிட்ஸுக்கும் தெரியுது. இப்போ ப்ரீ ஸ்கூல் அனுப்பும்பொழுதே அங்கேயே வந்து தே ஆர் டீச்சிங் குட் டச், பேட் டச் எல்லாமே. வேர்ட்ஸு கூட எப்படி நம்ம ப்ராப்பராக கவனிக்கணும், ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேசுகிற வார்த்தைகள் இன்டென்ஷன்ஸை வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறத வந்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ ஒரு சைக்காலஜியாக நம்ம சைக்காலஜிக்கல் கிளாஸஸ் வந்து ஸ்கூல்ஸில் வந்து நடக்கணும். சும்மா வந்து அந்த குழந்தை படிக்கல, அந்த குழந்தை வந்து மார்க்ல கம்மியாக இருக்காங்க, இப்போ புதுசாக அந்த குழந்தை மேக்ஸ் சரியாக வரலன்னா ஒரு இது சொல்கிறாங்க, குறைபாடு சொல்கிறாங்க, இங்கிலீஷ் சரியாக வர, அதெல்லாம் பண்ணாமல் ஒரு குழந்தைய வந்து அவங்களோட சைல்டுஹுட்டை என்ஜாய் பண்ண வைக்கிறது தான் இந்த சொசைட்டியோடைய ஒரு பிரதானமான வேலையாக இருக்கணும். நீங்கள் வந்து ப்ரெஷர் பண்ணாமல் அந்த குழந்தை நீ இங்கே போகாது, அங்கே போகாது, இப்படி ட்ரெஸ் பண்ணாது, அப்படி பண்ணாத, இது போடாது, அது இந்த ப்ரெஷர் பண்ணாமல் சைக்கலாஜிக்கலாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் வளர்த்து கொடுக்கணும். ஒரு தைரியம் இருக்கணும், அதே சமயத்தில் ஒரு ஸ்மார்ட்னஸ் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரி நம்ம தான் வந்து சொல்லிக் கொடுக்கணும். சூப்பர். ஸோ இதுதான் நான் வந்து சொல்கிறேன். சூப்பர் நைஸ். சொசைட்டியாக நம்ம எல்லாரும் இதுதான் பண்ணணும். நைஸ் மேம். இந்த நேர்காணலில் நம்மளுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அதே மாதிரி சைக்காலஜிக்கலாக இருந்தாலும் சரி, மேபி வந்துட்டு மென்டலி ஃபிசிக்கலி எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் திஸ் வுட் பி குட்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக ஷேர் பண்ணீங்க. மீண்டும் இன்னொரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.